கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். விசேஷமாய் எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் இரட்சகராய் பிறந்திருப்பதை குறித்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். இந்த நற்செய்தி மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நற்செய்தி. இதுவரை எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், லூக்கா 2:10 படி எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று வேதத்திலே நமக்காய் சொல்லப்பட்ட இந்த செய்தியை தான் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். நற்செய்தி என்பது எவ்வளவு துக்கமாக இருந்தாலும், எவ்வளவு வேதனையாக இருந்தாலும், திடீரென்று ஒரு செய்தியை சொல்லும்போது நம் உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாகிறது பாருங்கள். அந்த மகிழ்ச்சி ஒரு மனுஷனால் கொடுக்க முடியாது, தேவனாலே கொடுக்க முடியும். அந்த நற்செய்தியை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இரட்சகராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இதைதான் நாம் கொண்டாடும்படியாய் இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று லூக்கா 2:11 சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏசப்பாவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதில் ஒரு சந்தோஷம் உருவாகிறது. அந்த மகிழ்ச்சியான அந்த நாளிலே நாம் அனைவரும் குழுவாக கூடி ஆலயத்தில் அவரை தொழுகிறோம், அவரை வாழ்த்துகிறோம், அவரை வணங்குகிறோம். கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? ஆம், ஆண்டவராகிய இயேசு நம் உள்ளத்தில் வந்துவிட்டால் அந்த மகிழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கையிலே இயேசு பிறந்த பின்பு நம் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறது. நம் துக்கமெல்லாம் மறைந்து விடுகிறது. நம்மளை அறியாமலே இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு தெய்வீக பலன் நமக்கு வந்து விடுகிறது. அதை தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களேயானால் உங்கள் உள்ளத்திலே அவர் பிறப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கே, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பின் தேவச்சனமே, உங்களை வாழ்க்கையில் இன்றைக்கு ஏசப்பாவை என் உள்ளத்தில் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்கள் அவர் உங்கள் உள்ளத்தில் இருந்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். God bless you. எல்லாம் கிறிஸ்மஸ்னால் உனக்கு என்ன பிரியம்? என்ன கிறிஸ்மஸை குறித்து என்ன நீ நினைக்கிற? கிறிஸ்மஸ்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பது அப்படின்னா, என் பிறந்த நாளை கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கல. ஆனால் ஏசப்பா பிறந்த நாள் அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆசையாக இருக்கும் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப நல்லா அவரை கொண்டாடணும்னு நினைப்பேன். அவருக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கோ, நான் என்ன செஞ்சால் அவர் சந்தோஷப்படுவார்னு நினச்சி அவருக்கு எனக்கு கொடுத்த தாளந்துகள்லாம் அவருக்கு யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் லைஃப்பில் எந்த ஒரு கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷமாய் உனக்கு இருந்த ஒரு கிறிஸ்மஸ் எது? என்னுடைய வாழ்க்கையில் நான் கிறிஸ்மஸ்னால சின்ன வயசில் கொண்டாடலை. ஆனால் ஆஃப்டர் த மேரேஜ், நான் மேரேஜ் ஆகி நம்ம 2 பேரும் ஆலயத்துக்கு போனது, அந்த கிறிஸ்மஸில் போய் இப்படிலாம் பாடுவாங்களா, இப்படிலாம் கர்த்தர் பிறந்திருக்காரா, அதுதான் என்னுடைய ரட்சிப்புக்கு முதலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள். அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் டேயில் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது, அதுவும் உங்கள் வீட்டில் நம்ம எல்லாரும் வரவேற்று நம்மளை வாழ்த்துனது, நம்ம புது ட்ரெஸ் போட்டு ஆலயத்துக்கு போனது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையில்.
ஆமாம், கிறிஸ்மஸ் என்பது ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு நாள். குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட நாம் ஆண்டவரை கொண்டாடுவது, ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம். எனக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ட்ரெஸ் உடுத்துறது, கொண்டாடுகிறது, இவைகள் மிக அவசியம், நல்லது. ஆனால் என் லைஃப்பில் எத்தனையோ ஆண்டுகள் கிறிஸ்மஸில் சிறு பிராயத்தில் வறுமை, கஷ்டம், கண்ணீர் இவைகள் மத்தியில் தான் போயிருக்கிறோம். அந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே சரியாய் கொண்டாட முடியாது, புது ட்ரெஸ் இருக்காது. அநேக வருஷங்கள் நாங்கள் ஆலயத்துக்கு கூட போனது கிடையாது. ஏன்னா கிறிஸ்மஸ் சும்மா ஒரு சந்தோஷமான ஒரு நாள், அவ்வளவுதான். ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற என்று நாங்கள் அறிந்து கொண்டோமோ, அந்த நாளிலிருந்து கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷமான நாளாய் மாறினது. ஏனென்றால் இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பு தான் நான் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம். ஏன்னா பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பாவம், சாபங்கள் இவைகளினாலே அப்படியே நலிந்து போய் கொண்டிருந்த வாழ்க்கை இயேசு எங்கள் இல்லத்திற்கும் எங்கள் உள்ளத்திற்கும் வந்த பிறகு, அதாவது அந்த காய்ந்து போன அந்த வனாந்தரமாக இருந்த எங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வந்தது. இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு கிறிஸ்மஸ் என்றாலே தேவனுடைய ரட்சிப்பை நான் அதிகமாய் நினைவு கூறுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஒரு சபை போதகனாய் மாறின பிறகு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரங்கள், நம்முடைய பண்டிகைகள் அவர்களுக்கு மிக முக்கியம் என்பதை நான் உணர்ந்தேன். அதனால தான் நம்ம சபையில் கிறிஸ்மஸ் நாட்களில் அதிகமாய் நாம் என்ன செய்கிறோம், பிள்ளைகள் சந்தோஷமாய் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதை நான் விரும்புகிறேன், அதை வரவேற்கிறேன். அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் டான்ஸ், அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்கள் பலவிதமான திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான நாளாய் நம்முடைய லைஃப்பில் மாறி இருக்கு. பிரியமானவர்களே, உங்கள் லைஃப்லையும் கிறிஸ்மஸ் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்ன, கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் அவர் பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸை ஒரு மீனிங்ஃபுல்லாக மாற்றும். இல்லாவிட்டால் அது ஒரு சாதாரண ஒரு கொண்டாட்டத்தை போலவே இருந்துடும். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சபையில் நீ என்ன எதிர்பார்க்கிற, சபையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது? கிறிஸ்மஸ் நாட்களே நேற்றைய தினத்தில் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செய்தோம். எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக அதை செய்கிறாங்க. சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர அதில் தங்களுடைய முழு பிரயாசத்தையும் எப்படியாவது கிறிஸ்துவின் பிறப்பை நல்லா கொண்டாடணும்னு சொல்லி அவங்களுடைய திறமைகளெல்லாம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்கெல்லாம் எனக்கும் இந்த சந்தோஷம் வேணும்னு சொல்லி அவங்களும் அப்படியே மாறணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நம்ம மட்டும் கொண்டாடாமல் இந்த உலகம் முழுவதுமே இயேசுவை கொண்டாடக்கூடிய நாள் வரணும்னு ஆசைப்படுறேன். அது முக்கியமாக சிங்கப்பூர் தேசத்தில் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய பிறப்பு, கர்த்தர் எனக்குள்ளே பிறந்துட்டாரு, இனிமேல் எனக்கு பயம் இல்லை, அவர் பார்த்துக்குவாரு சொல்கிற அளவுக்கு ஜனங்கள் அப்படியா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாங்கள் கிங் ஆஃப் க்ளோரி சர்ச்சில் நிறைய ஏழ்மையானவர்கள் மற்றும்
என்ன தாய் தகப்பனற்ற நிலைமையில் கண்ணீரோடு கூட இருக்கிற குழந்தைகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், என்ன அதே போல பார்வையற்றவர்கள், நடமாட முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை முடிந்த அளவு நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். நான் சபையில் மற்றவர்களுக்கு சொல்லுவது, தயவு செய்து கிறிஸ்து இந்த உலகத்துக்காய் கொடுக்கப்பட்டவர். நாம் நமக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை பிதாவானவர் எப்படி சொந்த குமாரனை கொடுத்தாரோ அதை போல இல்லாதவர்கள், என்ன வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்று நிற்கிறவர்கள், தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வாழ கஷ்டப்படுகிறவர்கள், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாய் கிறிஸ்மஸ் இருக்கணும். கிறிஸ்மஸில் மட்டும் இல்லை, வாழ்நாளெல்லாம் நாம் உதவி செய்யணும். கிங் ஆஃப் க்ளோரி சர்ச் தேவனுடைய கிருபையினால அநேக அருமையான அன்பு பிள்ளைகளுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். என்ன, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள், தயவு செய்து உங்களை தேவன் ஆசீர்வதித்திருந்தால், உங்களை சுற்றி இருக்கிற எவ்வளவோ தேவையான மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படி அன்பளிப்புகளை நீங்கள் கொடுக்கலாம். இங்கே சிங்கப்பூரில் ஒரு பழக்கம் உண்டு. பொதுவாக இந்த சைனீஸ் நியூ இயர் வரும் பொழுது அன்பான சைனீஸ் தேவ பிள்ளைகள், சைனீஸ் மக்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, அம்பாவ் அப்படின்னு சொல்லி ஒரு கவர் ஒன்று வைத்திருப்பார்கள். அது ரொம்ப அழகான ஒரு கவர், அது சின்ன கவர். அதிலே அவர்களுக்கு முடிந்த $5 $10 அதை நிறைய வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிரியமானவர்களுக்கு அதை கொடுப்பாங்க. அதை கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது நாம் மட்டும் திருப்தியாய் சாப்பிட்டால் எப்படி? என்ன, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன, மத, மொழி, ஜாதி, இது எல்லாவற்றையும் அப்பாற்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு நமக்காய் பிறந்த நாள், நாம் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எவ்வளவோ கண்ணீருள்ள மக்கள் உண்டு. விசேஷமாய் வயதானவர்களை, உங்களுடைய பெற்றோரை, உங்களுடைய உடன் பிறந்தவர்களை தயவாய் போய் சந்தித்து அவர்களோடு கூட நேரத்தை செலவழியுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உண்மையான ஒரு கிறிஸ்மஸ், பிதாவாகிய தேவன் பாவத்தில் விழுந்த மனு குலத்தை மீட்கும்படி தன் குமாரனை கொடுத்தார். அதுதான் மனுஷர் மேல் பிரியம். நாம் ஆதியிலே பார்க்கிறோம், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் பிசாசு வந்து அவர்களை வஞ்சித்து தேவன் சாப்பிடாதே என்று சொன்ன அந்த பழத்தை அவர்கள் புசித்தார்கள். ஸோ அந்த ஆசீர்வாதமாய், விடுதலையாய், தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த தேவ சாயலை இழந்தார்கள். பூமி அவர்களுடைய கரத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரத்தை இழந்தார்கள். ஸோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ சாத்தான் இந்த ஜனங்களை வஞ்சித்துட்டான், ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன்? ஏவாளை பார்த்து சொல்கிறார், உன் வித்தில் இருந்து நான் இந்த சாத்தானை அழிக்கிற
அந்த ஒரு மகிமையானவரை நான் எழும்ப பண்ணுவேன். எப்போ இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது, மனுஷன் அதை சாத்தானிடத்தில் இழந்து போனானோ, தேவனுடைய திட்டம் பாவமில்லாத ஒரு மனிதன்தான் இந்த சாத்தானை ஜெயித்து திரும்ப அந்த அதிகாரத்தை தன் கையில் எடுக்கணும். ஒரு தேவதூதன் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் பாவத்தில் விழுந்தது மனிதன், பாவத்தில் விழுந்தது மனுக்குலம். பிதாவாகிய தேவன் அதை செய்வதற்கு தன்னுடைய சொந்த குமாரனையே பாவமில்லாமல் கன்னியினுடைய கர்ப்பத்தில், ஒரு கன்னி பெண் கர்ப்பம் தேவனுடைய தயவினால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அவர் பாவமில்லாதவர். உலக சரித்திரத்தில் என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று கேட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்கு சிந்தும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். தேவாதி தேவன், அவருடைய பிறப்பு எத்தனை ஒரு தாழ்மையானது பாருங்க. அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லி மாட்டு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பெற்றெடுக்கப்பட்டார். அவர் எளிமையை தெரிந்து கொண்டார். கிறிஸ்மஸ் என்பது ஒரு உன்னதமான அனுபவம். அவர் அந்த எளிமையை தெரிந்து அவர் எல்லாருக்காக இந்த பூமியில தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படி வந்தார். இன்றைக்கு நாம் எவ்வளவு ஆசீர்வாதமாய், எவ்வளவு சுகமாய், எவ்வளவு சந்தோஷமாய் இருப்பதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற தியாகம். தேவன் நமக்கு அவருடைய குமாரனை கொடுத்தார். ஸோ ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஏசாயா 9:6 வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் தருகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலத்தை கொடுக்கிறார். பாவத்தை மேற்கொள்கிற ஒரு பலம், ஒரு குறிக்கோளற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மாற்றி, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு பெரும் தன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? பாவத்தினுடைய வல்லமை. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். தங்கள் சம்பாத்தியத்தை ஆசீர்வாதமாய் தங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து தந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை. கடன் அதிகரித்திருக்கிறது. வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. இயேசு உள்ளத்தில் வந்தார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். குடும்பத்தை கட்டணும், வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் குடும்பமாய் முடிவெடுத்தோம். பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி திருமணத்திற்கு பிறகு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணித்தோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு லட்சங்களையும் கோடியையும் ஆண்டவர் சந்திக்க உதவி செய்கிறார். எவ்வளவோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. காரணம் என்ன? கிறிஸ்து, கிறிஸ்துனுடைய பிறப்பு. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். வாலிபனே, உன் வாழ்க்கை அலங்காரமாய் மாறணும். வாலிப பிள்ளை, உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறணும். கிறிஸ்து உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் வந்தால் ஆண்டவர் உன்னை மிக ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நிச்சயமாய் ஆசீர்வாதம் இருக்கும்.
நாளை என்ன செய்வோம் என்று திகைத்தவர்கள்தான் நாங்கள். எப்படி வாழுவோம் என்று கண்ணீரில் இருந்தவர்கள்தான் நாங்கள். இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு நன்மை, இவ்வளவு செழிப்பிற்கு காரணம் வேதம், வேதத்தின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த அன்பின் தெய்வம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நாம் ஜெபிக்க போகிறோம். எலன் இவர்களுக்காக ஜெபிக்கிறியா? நல்ல ஆசீர்வதிச்சு இந்த அன்பு பிள்ளைகள், இந்த தேவ செய்தியை கேட்டவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு சஞ்சலம், ஒரு கண்ணீர் இல்லாமல் நிம்மதி அவர்கள் வாழணும். அவர்களுக்காக ஜெபி. நம் அனைவரும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற நம் அனைவரும் அப்பாவின் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது பிறப்பு எத்தனை மகிழ்ச்சியானதப்பா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, யாரும் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. ஆமென். உம்மை நினைக்கும் போதே எங்களுக்கு மகிழ்ச்சி உருவாகிறது. நாங்கள் இயேசுவுக்காக வாழும்படியான ஒரு ஏக்கம் எங்களுக்குள் வந்திருக்கிறதப்பா. அப்பா, நீர் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீரோ, உமது சித்தம் செய்வதற்காக அப்பா நாங்கள் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதுவரை நாங்கள் தவறு செய்தது உண்டு, உம்மை வருத்தப்படுத்தினது உண்டப்பா. எங்களை மன்னித்தருளும் ஐயா. இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் எதை செய்தாலும் ஏசப்பாவுக்காக செய்கிறோம் என்று முழு மனதுடன், முழு இருதயத்துடன், முழு உள்ளத்தோடு செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் நீர் கடந்து வருவீராக. ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. ராஜா, ஒவ்வொரு இல்லத்திலும் மிகுந்த சமாதானம், சந்தோஷம் உருவாவதாக. இவர்கள் எதையெல்லாம் உமது நாமத்தினாலே கேட்கிறார்களோ அதையெல்லாம் பெற்று இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. ஏசப்பாவின் திருநாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஏசப்பாவின் திரு சித்தம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். மிகுந்த ஆசீர்வாதம் வருவாகட்டும். இவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தகப்பனே, ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இவர்களை ஆளுகை செய்யட்டும். இவர்கள் அத்தனை பேர் மேலும் கிருபை இருக்கட்டும். அதே போல 2026 இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We wish you a Merry Christmas and blessed New Year. God bless you.